மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை தமிழக எம்பிக்கள் குழு சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்கப் போகிறார்கள்? இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குமாறு தமிழ்நாடு அரசு கோரியிருந்த நிலையில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை டெல்லியில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றனர். கடந்த 2023 ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியது. டிசம்பர் தொடக்கத்தில் மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை ஏற்கொண்டது. இவர்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 6000 தமிழ்நாடு அரசு வழங்கியது. இந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்குள் மற்றொரு சவாலை தென் தமிழ்நாடு எதிர்கொண்டது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓராண்டில் பெய்த வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் வெள்ளம் புகுந்தது. உயிர் பொருளாதார இழப்பு என பேரிடரை இந்த 2 மாவட்டங்களோடு சேர்ந்து தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளும் சந்தித்தன. இவர்களுக்கு ரூபாய் நிவாரணம் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த இதனை தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு 37,965 கோடியும், பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு 11,116 கோடியும், கிராமப்புறத்தில் வீடு கட்டுவதற்கு 4,836 கோடியும் கொடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இந்த வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க ஏதுவாக 37,000 கோடி ரூபாயை நிதியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரியிருந்தது. ஆனால் தற்போது வரை மத்திய அரசு தரப்பிடமிருந்து தற்போது வரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் மத்திய நாடாளுமன்ற குழுவினரை பொறுத்தவரையில் தமிழக நாடாளுமன்ற குழுவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நாளை இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. டெல்லியில் நாளை பிற்பகல் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது TR பாலு தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகி, அதன்படி திமுக சார்பில் TR பாலு, காங்கிரஸ் சார்பில் ஜெயக்குமார், மதிமுக சார்பில் வைகோ, CPI சார்பில் சுப்பராயன், CPM சார்பில் PR நடராஜன், VCK சார்பில் ரவிக்குமார், முஸ்லிம் லீக் சார்பில் நவாஸ் கனி, அதே போன்று பார்த்தோம் என்றால் கொங்கு நாடு மக்கள் கட்சி சார்பில் சின்ராஜ் ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை பிற்பகல் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் பாதிப்புகளை சமாளிக்க இந்த நிதி பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் இதனை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் வலியுறுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.